குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ் செகண்ட் டேர்மில் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் லெசன் பார்த்தோம். அதில் சம் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இன் தமிழ்நாட்டில் பையம்பள்ளி அப்படிங்கிற இடத்த பற்றியும் கொடுமணல் அப்படிங்கிற இடத்த பற்றியும் பார்த்தோம். பையம்பள்ளி அப்படிங்கிற இடம் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னா வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கு வந்து என்னென்ன ஆய்வு செஞ்சாங்க அப்படின்னா, ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது என்னென்ன பொருட்கள்லாம் ஃபைண்ட் பண்ணாங்க அப்படின்னா, அயன் ஆர்ட்ஃபேக்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணாங்க. அதாவது இரும்பினால் செய்யப்பட்ட தொல்பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மெகாலித்திக் பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது பெருங்காலத்தோடைய கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பையம்பள்ளியில் வந்து ஒரு அயன் ஸ்மெல்ட்டிங் இருந்திருக்கு. அதாவது இரும்பு உருக்காலை வந்து இருப்பதற்கான எவிடன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கல்ச்சரை வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தடில் சோதனை செய்து பார்க்கும் பொழுது இது வந்து இந்த பண்பாடு வந்து எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா கிமு 1000ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது கொடுமணல் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அங்கே வந்து 1810 வந்து இந்த கொடுமணம் அப்படிங்கிற ஊர் வந்து இருக்குது. அது வந்து இந்த கொடுமணம் அப்படிங்கிற ஊர் வந்து இந்த கொடுமணல் அப்படிங்கிற ஊரை பற்றி தான் குறிப்பிட்டிருக்காங்க 1810 அப்படிங்கிற நூல், சங்க இலக்கிய நூலில். அது மட்டும் இல்லாமல் 300க்கும் மேற்பட்ட பானை கிடைச்சிருக்கு. அதில் வந்து தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பிண்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நூற்பதற்கான ஸ்பிண்டில் வந்து சுழலச்சு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பீசஸ் ஆஃப் கிளாத்து அலாங் வித் டூல்ஸ், வெப்பன்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், பீட்ஸ், பர்டிகுலர்லி கார்னிலியன் அப்படிங்கிற பீட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் ஆர்னமெண்ட்ஸ், அணிகலன்கள், ஆயுதங்கள் இதெல்லாமே கொடுமணல் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ வந்து மெகாலித்திக் மானுமெண்ட்ஸ் இன் தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The people who lived during the last stages of the New Stone Age began to follow the megalithic system of burial. அதாவது புதிய கற்காலத்தினுடைய கடைசி பகுதியில் வந்து வாழ்ந்த மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருங்கற்கால முறைப்படி புதைப்பு முறைகளை வந்து பின்பற்றினாங்க. அதாவது யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து அந்த பாடியை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெருங்கற்கால முறைப்படி புதைச்சிருவாங்க. மண்ணை வந்து குழி தோண்டி என்ன பண்ணுவாங்க, புதைச்சி அந்த பாடியை வச்சுட்டு மண்ணு போட்டு மூடிடுவாங்க, புதைச்சிருவாங்க. According to this system, the dead body was placed in a big pot along with the burial goods. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புதைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு பெரிய குழி தோண்டி புதைப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ அந்த குழிக்குள்ளே வந்து எதை வைப்பாங்கன்னா ஒரு பெரிய பானை வைப்பாங்க. ஒரு பெரிய, அதாவது ஒரு ஆளை வந்து உள்ளே வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பானை வந்து செஞ்சு அதை என்ன பண்ணுவாங்க, அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மண்ணில் வந்து அந்த பானையை செய்வாங்க. அந்த மட்பாண்டத்தில் வந்து அவங்க பயன்படுத்தின பொருட்களை எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா புதைச்சிருவாங்க. The megalithic monuments bear witness to a highly advanced state of civilization with the knowledge of iron and community living. இந்த பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா. இதில் வந்து பார்க்கும் பொழுது அந்த பெரிய பானையில் வந்து அகழாய்வு செய்து பார்க்கும் பொழுது அதில் வந்து இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்களை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் வந்து இரும்பை பற்றிய அறிவை வந்து பெற்றிருந்தனர். அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் இரும்பை குறித்த அறிவை வந்து பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சமூகமாக ஒன்றாக கூடி வாழக்கூடிய மக்களாக அந்த பெருங்கற்கால மக்கள் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு ஏர்ன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. லார்ஜ் பாட்ரி ஜார்ஸ் வேர் யூஸ்டு ஃபார் பரியிங் த டெட். அதாவது அதை வந்து முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இறந்தவர்களை வந்து ஒரு பெரிய பானைக்குள்ளே போட்டு அவங்க பயன்படுத்திய பொருட்கள், அப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இறந்திருந்தாலும் அவங்க இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் உணவுப் பொருட்கள், அதுக்கப்புறம் அவங்க பயன்படுத்தின பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு ஒரு மேலே ஒரு மூடி போட்டு பெரிய குழி தோண்டி என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ஜாரை வந்து
புதைச்சிருவாங்க. அதை வந்து இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட இந்த பெரிய மட்பானைகளை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பாருங்கள், இந்த டோல்மென்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. டோல்மென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கத்திட்டைகள் அப்படின்னு பேர். இதுவும் ஒரு பரியல் சைட்டு தான், பரியல் சிஸ்டம் தான். Dolmens are megalithic domes made of 2 or more upright stones with a single stone lying across the burial site. அதாவது இறந்தவர்களை புதைக்கக்கூடிய இடத்துல 2 பக்கமும் 2 கற்பலைகள் வந்து செங்குத்தாக நட்டுருப்பாங்க. நட்டுட்டு அதுக்கு மேல் பகுதியில் வந்து இன்னொரு கற்பலகை வந்து படுக்கை மாதிரி, அதாவது கிடைமட்டமாக அது மேலே வச்சுருப்பாங்க. இதுக்கு தான் பேர் டோல்மென்ஸ் அப்படின்னு பேர். அதாவது 2 கல்லை வந்து செங்குத்தாக நிறுத்தி அதற்கு மேல் பகுதியில் கிடைமட்டமாக என்ன பண்ணுவாங்க, ஒரு கல்லை வந்து வைப்பாங்க. அதுக்கு தான் பேர் டோல்மென்ஸ் அப்படின்னு பேர். மெகாலித்திக் டோல்மென்ஸ் ஹாவ் பீன் ஃபவுண்ட் இன் வீரராகவாபுரம் வில்லேஜ், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். அதாவது இந்த டோல்மென்ஸ் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா வீரராகவபுரம் அப்படிங்கிறது இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்தது வந்து கும்மாளமருதுப்பட்டி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் அண்டு நரசிங்கம்பட்டி மதுரை டிஸ்ட்ரிக்ட். அதாவது எங்கெங்கே வந்து இந்த டோல்மென்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா வீரராகவபுரம் வில்லேஜ் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. அதுக்கடுத்தது கும்மாளமருதுப்பட்டி அப்படிங்கிற ஊரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அண்டியின் நரசிங்கம்பட்டி, அதாவது அது எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த 3 இடத்துலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டோல்மென்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஒரு டோல்மென்ஸான ஒரு பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் டோல்மென்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மென்ஹிர் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மென்ஹிர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு அர்த்தம்னா நினைவு கற்கள் அப்படின்னு பேர். இன் பிரிட்டன் லாங்குவேஜ் மென் மீன்ஸ் ஸ்டோன் அண்ட் ஹிர் மீன்ஸ் லாங். அதாவது பிரிட்டானியா அப்படிங்கிற மொழியில் மென் அப்படின்னா கல் அப்படின்னு அர்த்தம், கிர் அப்படின்னா நீளமான, லாங் நீளமான கல் அப்படின்னு அர்த்தம். They are monolithic pillars planted vertically into the ground in memory of the death. இதுவும் வந்து ஒரு இறந்தவர்களுடைய நினைவாக நடப்படக்கூடிய ஒரு கல் தான். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் முதுமக்கள் தாலி பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறமேட்டு டோல்மென்ஸ் பற்றி பார்த்தோம், அதுக்கடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது மென்ஹிர். இது 3மே வந்து பார்த்தோம் அப்படின்னா இறந்தவர்களை நினைவாக செய்யக்கூடிய ஒரு கல் அப்படிங்கிறது. இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே கல்லிலான மோனோலித்திக் பில்லர், அது ஒரே கல்லினாலான இந்த தூண்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இறந்தோரின் நினைவாக எப்படி நட்டு இருப்பாங்க அப்படின்னா செங்குத்தாக நட்டு இருப்பாங்க. நம்ம வந்து இந்த டோல்மென்ஸ் என்ன பார்த்தோம், 2 பக்கமும் செங்குத்தா 2 கல்லை நட்டு அதுக்கு மேலே கிடைமட்டமாக ஒரு கல்லை வச்சாங்க அப்படின்னா அதுக்கு பேர் டோல்மென்ஸ், கத்திட்டைகள் அப்படின்னு பேர். இதே மென்ஹிர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீளமான ஒரு கல்லை வந்து செங்குத்தாக இறந்தோரின் நினைவாக நடப்படும் இல்லையா, நடுவாங்க இல்லையா, அதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா மென்ஹிர் அப்படின்னு பேர். அடுத்து மென்ஹிர் அட்டு சிங்கரிபாளையம் இன் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அண்டு அட்டு வெம்பூர் in Theni district points to the existence of an ancient settlement along the banks of river Uppar. அதாவது இது வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நினைவு தூண்கள் அப்படின்னா சிங்கரிபாளையம், திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சிங்கரிபாளையம் அப்படிங்கிற இடத்துலையும், தேனி டிஸ்ட்ரிக்டில் வந்து வெம்பூர் அப்படிங்கிற இடத்துலையும் இந்த நினைவு தூண்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 நினைவு தூண்களும் வந்து உப்பாற்றின் 2 கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் வந்து இருந்ததை வந்து இந்த மென்ஹிரை வந்து சுட்டி காட்டுது. மென்ஹிர்ஸ் ஆர் ஃபவுண்ட் அட் நரசிங்கம்பட்டி மதுரை டிஸ்ட்ரிக்ட், குமரிக்கல் பாளையம் அண்டு
கொடுமணல் இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். அதாவது குமரிக்கல் பாளையம், கொடுமணல், அதுக்கப்புறம் நரசிங்கப்பட்டி, இந்த 3 இடத்துலையுமே வந்து இந்த மென்ஹீர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ பழங்கால மக்கள் வந்து இறந்தோரை புதைப்பதற்கு பல வகையான முறைகளில் வந்து இறந்தோரை வந்து புதைச்சிருக்காங்க. எப்படி புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பானை செஞ்சு அதில் வந்து இறந்தோரை வந்து வைத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து புதைப்பாங்க. அதுக்கு பேர் வந்து முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இன்னொரு முறை எது அப்படின்னு பார்த்தோம்னா டோல்மென்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால், டோல்மென்ஸ் அப்படின்னா கத்திட்டைகள். அதாவது இறந்தவர்களை வந்து புதைச்சிட்டு அது மேலே வந்து 2 கல்லை வந்து செங்குத்தாக நட்டு ஒரு கல்லை வந்து கிடைமட்டமாக நடுவாங்க. அதுக்கு பேர் டோல்மென்ஸ் அப்படின்னு பேர். அதுக்கடுத்தது நான் சொன்னது வந்து என்ன அப்படின்னா மென்ஹீர் அப்படிங்கிறது வந்து நினைவு கற்கள் அப்படின்னு பேர். இது ஒரு பிரிட்டானியா லாங்குவேஜில் வந்து பெறப்பட்டது. மென் அப்படின்னா கல் அப்படின்னு அர்த்தம், கிர் அப்படின்னா லாங் பெரிய அப்படின்னா நீளமான அப்படின்னு அர்த்தம். ஒரு நீளமான ஒரு கல்லை வந்து வெட்டிக்கல்லா அதாவது செங்குத்தாக இறந்தவர்களுடைய நினைவாக அந்த இடத்துல வந்து நடுவாங்க. அதுக்கு தான் பேர் மென்ஹீர் அப்படின்னு பேர். இந்த மென்ஹீர் அப்படிங்கிறது வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா சிங்கரிபாளையம் அப்படிங்கிற இடத்துல திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வெம்பூர் தேனி டிஸ்ட்ரிக்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து நரசிங்கம்பட்டி மதுரை டிஸ்ட்ரிக்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. குமரிக்கல் பாளையம் அண்டு கொடுமணல் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இந்த மென்ஹீரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி கிளாஸ் வந்து முடிஞ்சுது. நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்து எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த முதுமக்கள் தாலி பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் டோல்மென்ஸ் பற்றி பார்த்தோம், அதுக்கடுத்து மென்ஹீர் பற்றி பார்த்தோம். மீதி இருக்கக்கூடிய லெசனை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.